Hello friends, welcome back with another video. இந்த சேனலில் உங்களுக்கு law of assumptionனா என்ன, law of assumptionோட law யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் நெவல் கோடார்டோட டீச்சிங்ஸ் பற்றி தான் இங்கே வீடியோஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன் ஃப்யூச்சர் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் இன்கேஸ் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலுமே நீங்கள் வந்து வீடியோ பார்த்தே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் பர்டிகுலராக எனக்கு காண்டாக்ட் பண்ணியும் கைடன்ஸ் வாங்கணுன்ட்டு அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். எந்த மாதிரி அஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறாங்க, இன்கேஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் அஃபர்மேஷனுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த அஃபர்மேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவே வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் வந்து அஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு அஃபர்மேஷன் வந்து நீங்கள் உங்களோட அந்த கரண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் அஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட்டு ஏதோ ஒருத்தவங்க இந்த அஃபார்மேஷன் யூஸ் பண்ணி சக்ஸஸ் கிடச்சிருக்கா, நானும் இதே யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து லிமிட்டட் பிலீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட லிமிட்டட் பிலீஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி தான் உங்களுக்கு அஃபார்மேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க நான் வர்தி கிடையாது அப்படின்னா உங்களோட அஃபார்மேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நான் வர்தி அப்படி. ஸோ இப்போ நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க நான் வந்து லக்கியாக கிடையாது அப்படின்னா நான் லக்கி. இதுதான் இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டாக உங்களோட லிமிட்டட் பிலீஃப்க்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணி அஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து எஸ்பியை மட்டும் நம்ம அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்காகவும் நம்ம டைம் கொடுத்து நம்ம மேலேயும் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் செல்ஃப் கான்செப்ட் அஃபர்மேஷன் அதிகமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ செல்ஃப் கான்செப்ட் அஃபர்மேஷன் நீங்கள் அதிகமாக பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா சரௌண்டிங்குமே உங்களுக்கு ஹீல் ஆயிரும். பட் அஃபர்மேஷன் வந்து நீங்கள் எஸ்பிக்காக மட்டும் பர்டிகுலராக சூஸ் பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பி மட்டும் தான் ஹீல் ஆகுவாங்க. உங்களுக்கு எஸ்பி மட்டும் தான் ஹீல் ஆகணுமா இல்லை உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா ஏரியா ஹீல் ஆகணுமா அப்படின்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் இருக்க எல்லா ஏரியா பெட்டராக இருக்குது, எனக்கு எஸ்பி தான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எஸ்பி மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஜாபும் வேணும், நல்லா கம்பெனி வேணும், நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல கார் வேணும், பங்களா வேணும், நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா செல்ஃப் கான்செப்டில் மேலே அதிகமாக ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எஸ்பி ரிலேட்டிவ் சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்சன் அவங்களோட எஸ்பியை வித்தின் 6 days மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி இப்போ பார்க்கலாம். இந்த பர்சன் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி வித்தின் 6 days அவங்க எஸ்பிகிட்டேருந்து லவ் கன்ஃபெஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸாக அஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டைம் ஃப்ரேமை வந்து செட் பண்ணி அஃபார்ம் பண்ணலை. அண்ட் இவங்க சொல்கிறாங்க எந்த ஒரு காரணத்துக்காக கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் அஃபர்மேஷன் வந்து நீங்கள் எந்த ஒரு இமேஜினேஷனோ இல்லை எந்த ஒரு ஃபீலிங்ஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து அஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். அண்ட் உங்களோட டிசைர் வந்து நீங்கள் எந்த ஒரு டிசைராக இருந்தாலுமே அது உங்களுக்காக தான். நீங்கள் அதை பிலீவ் பண்ணி அஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதுக்காக நீங்கள் வந்து வேவர் ஆகிட்டு 3Dல செக் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த டைம் வந்து டிலே ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு அஃபார்ம் பண்ணாதீங்க. உங்களோட டிசைர் என்ன வேணால் இருக்கட்டும், அந்த டிசைர் உங்களுக்காக தான். பஸ் அதை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா போதும். நீங்கள் எந்த ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை எந்த ஒரு இமேஜினேஷனோ உங்களுக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணணும் அண்ட் கண்டினியூஸாக பண்ணணும். கண்டினியூஸாக மீன்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி கிடையாது. நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ பண்ணுங்கள், நெகட்டிவ் ஆகாமல் பண்ணுங்கள். தட்ஸ் இட். அண்ட் போய் 3Dயில் போய் செக் பண்ணுறதோ ஸ்டாக் பண்ணுறதோ இந்த நெகட்டிவ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். ஐ ஹோப் கைஸ் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் டேக் கேர்.